வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக தாவேகா வளர்ந்திருக்கிறது. அதற்கு தொண்டர்களும் மக்களுமே காரணம் என்று தாவேகா தலைவர் விஜய் கூறினார். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ரேடியோவில் பேட்டி கொடுத்தார். அதில் அண்ணா இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களே என்று தான் கண்ணீர் வடித்ததாகவும் அதனால்தான் கட்சியை தொடங்கியதாகவும் பேட்டியில் எம்ஜிஆர் கூறியதாக விஜய் குறிப்பிட்டார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களே என்று மக்கள் யோசித்தனர். அவர்களின் கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தாவேகா என்று விஜய் பேசினார். இப்படி பேசுவதால் சிலர் கொந்தளிப்பார்கள் என்றும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது எனவும் யார் அரசியலுக்கு வந்தாலும் கொந்தளிப்பதுதான் அவர்கள் வேலை என்றும் விஜய் கூறினார். தேர்தலில் எம்ஜிஆர் வென்ற பிறகு அவரை விமர்சித்தவர்களுக்கு கோட்டை என்பது பகல் கனவாகவே மாறிவிட்டது என்று கூறிய விஜய், இப்போதும் அதே துருப்பிடித்த ஆயுதத்தை கையில் எடுத்து நம்மை விமர்சிக்கிறார்கள் என கடுமையாக சாடினார். இன்றைய டிஜிட்டல் உலகில் திருவள்ளுவர் இருந்தால் அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று திருக்குறள் எழுதியிருப்பார் என்று திமுகவை நேரடியாக விஜய் விமர்சித்தார். சிலர் உண்மையான கருத்து கணிப்பை நடத்துவதாகவும் பலர் கடுப்பு கணிப்பை நடத்துவதாகவும் விஜய் கூறினார். வீட்டை விட்டு வெளியே வா என்று தன்னை சிலர் கூறுவதாகவும், தேர்தலின் போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு விஜயும் வாக்கு செலுத்த வருவார்கள், அன்று ஏன் இந்த விஜயை அழைத்தோம் என்று அவர்களுக்கு தெரியும் என்று விஜய் சாடினார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திமுக அமைச்சர்களின் செயலை பார்த்து தனக்கு தூக்கமே வரவில்லை என்று முதல்வர் கூறினார். அவர் அசதியில் தூங்கும்போது எந்த சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் விசில் என்றுதான் கூறுவார் என்று விஜய் பேசினார். பலர் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் தலைமையில் தாவேகா கூட்டணி, திமுக கூட்டணி மற்றும் பாஜக தலைமையில் பலர் என்று அதிமுகவை மறைமுகமாக விஜய் விமர்சித்தார். தமிழகத்தில் விசில் சின்னம் இல்லாத ஊரே இல்லை. தாவேகாவின் வாக்கை யாராலும் வாங்க முடியாது. 2026 தேர்தலில் மக்களின் ஒரே ஆப்ஷன் தாவேகா. டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் உள்ளிட்ட எந்த என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேகா தான் என்று விஜய் சூளுரைத்தார். மக்கள் விசிலை ஊதும்போது தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓட வேண்டும். அன்று ஜார்ஜ் கோட்டையில் தாவேகா ஆளும் கட்சியாக எழும் என்று திமுகவையும் அதிமுகவையும் விஜய் கடுமையாக விமர்சித்தார்.